வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி இம்மார்டல் வார்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹியூமன் வர்சஸ் சூப்பர் ஹியூமன் பேட்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 கண்ட்ரீஸ் தான் இந்த உலகத்துல இருக்கு. அந்த 10 கண்ட்ரீஸுமே செக்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய மக்களே தங்களோட ஆட்சியாளர்களை அவங்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதுல யூஎஸ் தான் வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸா இருக்கு. ஸோ யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய சூப்பர் ஹியூமன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாருமே கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி ஒருத்தர் மோதிக்க விடுறாங்க. அதை வந்து உலகம் முழுக்க பிராட்காஸ்ட் பண்றாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிற அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் எப்படி தங்களோட சுதந்திரத்தை பெறுறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. அதாவது நிறைய படங்களோட போஸ்டர் அண்ட் சினாப்சிஸை மட்டும் பார்த்துட்டு இந்த படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பார்க்க ஆரம்பிச்சு ஏமாந்த படங்கள்ங்கிறது ஏராளம். அந்த வரிசையில நான் இந்த படத்தையுமே சேர்த்துப்பேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதோட ஒன்லைனர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மேன் வர்சஸ் சூப்பர் ஹியூமன் பேட்டில் காட்டக்கூடிய ஒரு படமா இருக்க போது. அது மட்டும் இல்லாம ஒரு கண்ட்ரில இருந்தும் அந்த சூப்பர் ஹியூமன்ஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரேங்கிங்லாம் போட்டு அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பயங்கரமான கேம் மோட்ல இந்த படம் டிராவல் ஆக போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் இந்த படம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ப்ராசஸர்ல விளையாடக்கூடிய ஒரு பாடாதி கேம் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒன்றுத்தையும் அவ்வளோ ஸ்லோவா எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கும். அதாவது இப்படி கை இப்படி ஓங்கினாங்கன்னா அதை பொறுமையா ஒருத்தர் தடுத்து திருப்பி அடிக்கிறது, இந்த மாதிரியான ஸ்டண்ட் சீக்வன்சஸ் தான் இருந்துச்சு. சரி, கதையிலேயாவது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் எதுக்காக அவங்களுக்குள்ள மோதிக்கிறாங்க, திடீர்னு அந்த விடுதலை உணர்வு எதுக்காக வருது அப்படின்ற மாதிரி எந்த விஷயமே ஒரு டீடைலா சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் டு பி கண்டினியூட் மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சிருப்பாங்க. இதுக்கான விடைகள் எல்லாத்தையும் மேபி நம்ம செகண்ட் பார்ட்ல தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கிறது சத்தியமா புரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரா எடுக்கப்பட்ட படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 1.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது, கண்டென்ட்டும் கிடையாது. இதுக்கு மேல பார்க்கணும்னா உங்க இஷ்டம். டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 hour 28 minutes தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.